அழகா நடத்தி வருகிறாருன்னு சொல்லி பார்ப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க, நான் சொல்லும் போது வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் வரையிலும் மலை பிரசங்கமா இருந்தது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரையிலும் மலை பிரசங்கமா இருந்தது. தேவ சமூகத்துல இயேசு கிறிஸ்து அந்த மலைகளின் மீது ஏறி அவ்வளோ வார்த்தைகளை கொடுத்து பிரசங்கம் பண்ணி கீழே இறங்கி வந்துட்டார். கீழே இறங்கி வந்தோடனே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, முதல் வசனம் 8வது முதல் வசனம், அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மலையிலிருந்து கீழே வந்தோடனையும் திரளான ஜனங்கள் பின் செல்லுகிறார்களாம். அந்த இடத்துல அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அந்த 3 அதிகாரங்களும் நமக்கு கட்டளைகளும் நியமங்களுமாக அநேக காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து மலையின் மீது இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து இதை உறுதிப்படுத்துவதற்காக அவர் சொன்ன ஒவ்வொரு கட்டளைகளையும் நான் நிறைவேற்றுவேன், நீ இப்படி இருந்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா, இந்த கட்டளைகளை நான் தான் நிறைவேற்றுவேன், என்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி தேவ மகிமைய என் இயேசு வரக்கூடிய 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரத்திலையும் 12 அதிசயங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். மொத்தமா 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரமும் நீங்க மத்தேயுல பாத்தீங்கன்னா மொத்தமா 12 அதிசயங்கள் 12 அற்புதங்களை இயேசு ராஜா செய்திருப்பார். இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. 6, 5, 6, 7 மலை பிரசங்கம், 8, 9 12 அதிசயங்கள் அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவினால செய்யப்பட்டது. ஆனா அந்த 12 அதிசயங்களும் அற்புதங்களும் எப்படி செய்யப்பட்டது, யாருக்காக செய்யப்பட்டது, எதற்காக செய்யப்பட்டது, இந்த அதிசயத்தை நாம் பெற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில இயேசு ராஜா இந்த அதிசயத்தை செய்யணும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், எப்படி ஜெபிக்கணும், அததான் நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு நாள் கூட விடாம தொடர்ச்சியா நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, தொடர்ச்சியா நீங்க ஜெபித்து வந்தீங்கன்னா சரியான பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு போகிறத நீங்க உணர முடியும். நான் அதற்காக அதிகமா நான் ஜெபித்து இந்த நாட்களிலே இந்த வசனத்தை உங்கள் மத்தியில நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2, 3, 4 மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாய் இரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இந்த குஷ்டரோகி பயங்கரமான ஜெபத்தை செய்திருக்கிறார். ஜெபம் அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோடு பேசுவதுதான் ஜெபம். அந்நாட்களிலே இந்த குஷ்டரோகி என்கிற அந்த மனிதன், குஷ்டரோகி அப்படின்னு சொல்ல முடியாது, குஷ்டரோகி ஒருவன் தான் போட்டிருக்கு. அந்த மனிதனுடைய பெயரை போட்டாங்களா வாசிக்கும் போது? இந்த மனுஷனுடைய பெயர் இல்ல, குஷ்டரோகி ஒருவன். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக பெரிய ஒரு வியாதியை அந்த இடத்துல சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் இந்த வேதாகமத்துல. குஷ்டரோகி, ஒரு குஷ்டரோகம் அப்படின்னு என்ன தெரியுங்களா? வியாதியில அது ரொம்ப பொல்லாத ஒரு வியாதி. முதல்ல இந்த மனுஷனுடைய அந்த குஷ்டரோகத்தினுடைய வியாதியின் ஆரம்பத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன இமேஜினேஷன். என்ன இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மனுஷனுக்கு ஒருவேளை மனைவி இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், அப்பா அம்மா இருந்திருக்கலாம். இந்த மனிதன் சக மனுஷனை போல ஊருக்குள்ள வாழ்ந்திருப்பான். ஒரு நாள் அந்த வியாதியின் தொடக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, வெள்ளைப்படுதல். ஒரு கையில காலில் தான் வெள்ளைப்படுதல் வரும். வெள்ளைப்படுதல் வர 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 அது கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டே வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா அது வெள்ளைப்படுதல் வரும்போது தான் மனைவிட்ட சொல்லியிருக்கலாம், என்னம்மா தெரியல, இது வெள்ளைப்படுதல் இப்படி இருக்குது, என்னன்னு தெரியலையே, நான் வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மனைவி பார்த்துட்டு ஏதாவது ஒரு எண்ணெய் தடவி விட்டுருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு மருத்துவத்தை, அங்க இருக்கக்கூடிய கிராமத்து மருத்துவத்தை கேட்டிருக்கலாம். இலை ஏதாவது தளிச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுருப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவ அவங்க வீட்டுல அந்த வியூர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடனே மருத்துவரை காட்டலும் ஆசாரியின் இடத்துல கடந்து போ, ஆசாரியன், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆசாரியின் இடத்துல நீ கடந்து போன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மனிதனும் ஆசாரியின் இடத்துல கடந்து போகும்போது அந்த மனுஷன் கடந்து போறதுக்கு முன்னாடியே
இந்த காரியமெல்லாம் செய்யும் போது ஒரு சில நாட்கள் கடந்து போயிருக்கும். இந்த வியாதி சீக்கிரமா பரவ ஆரம்பிக்கும். அந்நாட்களில் இதுக்கு மருத்துவம் இல்லை, மருந்தும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கும்போது எவ்வளவு சீக்கிரம் அந்த வியாதி பரவி இருக்கும் உடம்புல, யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம். அந்த ஆசாரியனிடத்தில் கடந்து போகும்போது அந்த ஆசாரியன் பார்த்து என்ன செய்வார் அப்படின்னா, ஊரை விட்டு ஒதுக்கிதான் வைப்பாங்க குஷ்டரோகியை. அந்த மனுஷன் பாருங்க, மனைவியை விட்டு ஒதுங்கி இருக்கிறான், பிள்ளைகளை விட்டு ஒதுங்கி இருக்கிறான், பெற்றோரை விட்டு ஒதுங்கி இருக்கிறான், குறிப்பா ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கிறான். அவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் தனி, அவனை யாரும் பார்க்க முடியாது. அந்த குஷ்டரோகி அப்படிங்கிற மனுஷனுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதை குறித்து நான் பேச விரும்பல. நீங்க கூகுள்ல அந்த வியாதியை டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. மிகுந்த வேதனை, அந்த எலும்பெல்லாம் அப்படியே நொறுங்கி போகுமா, எலும்புக்குள்ள ஆணி அடிச்சா எப்படி வேதனை இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த உடம்பு முழுக்க அப்படியே குத்தப்பட்ட ஒரு நிலைமை, ஊசி போன ஒரு நிலைமையில இருக்கும் அந்த வியாதி வந்தா. அந்த நிலைமையில இருக்கும்போது இயேசு அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து என்ன சொன்னானா, அவனுடைய ஜெபத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்த மலை பிரசங்கத்தை ஒருவேளை இந்த மனுஷன் கேட்டிருப்பானா தெரியல. ஒருவேளை கேட்டிருந்தா ஆசீர்வாதம், கேட்டபடியினால இந்த வார்த்தைகளின்படி பேசுகிறானா அப்படின்னு தெரியல. இதுதான் மனம் திரும்புதல். நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை எங்கேயாவது ஒரு மூலையில இருந்து அந்த மலை பிரசங்கங்கள்ல ஒரு சில பிரசங்கத்தையாவது, இயேசு கிறிஸ்துவின் வாயில சொல்லப்பட்ட வார்த்தைகளையாவது இந்த குஷ்டரோகி கேட்டிருப்பான்ங்கிறது என்னுடைய கெஸ், என்னுடைய விசுவாசம். இல்லைன்னா இந்த அளவுக்கு திட்டமும் தெளிவுமா ஒரு இயேசு ராஜா கிட்ட வந்து அவர் முன்னாடி இந்த வார்த்தைகளை ஒரு குஷ்டரோகி, ஒரு வியாதிப்பட்டு இருக்கிற மனுஷன் தன்னுடைய வலியில வேதனையில அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு அவன் யோசித்து இந்த வார்த்தைகளின்படி கேட்க முடியாது. அவன் அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி இருக்கிறான். தன்னுடைய வியாதியின் படுக்கை மாற்றுவதற்கு இவரால மட்டும்தான் முடியும்னு சொல்லி அவன் மனம் திரும்பி இருக்கிறான். எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, இயேசு பாருங்க ஒரு நிமிஷம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம். எதனால இந்த மனுஷன் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து வேற மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன காரணம் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாத்தீங்களா, வேத பாரகரை போல அப்படியே போதியாம அவர் அதிகாரபூர்வமாய் நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படி இருந்தா இப்படி ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு சொல்லி அதிகாரபூர்வமாய் அவர் போதித்தபடியினாலே அங்க இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஜனங்களுக்கு மத்தியில இந்த குஷ்டரோகம் பிடித்த இந்த மனிதனும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி அதுக்கப்புறமா தான் இந்த அவரை சந்திக்க ஆயத்தப்பட்டிருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். அவனுடைய ஜெபத்தை நல்லா உற்று நோக்கி கவனித்து பாருங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவன் சொல்லுகிற வார்த்தையை 2 பிரிவா பிரிச்சு பாருங்க. உமக்கு சித்தமானால், முதல் காரியம் அவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என் பாவம் நிரம்பி இருக்கிறது, எனக்குள்ள சாபம் இருக்கிறது, பாவ கட்டுகள் இருக்கிறது ஆண்டவரே, அதனால நீ என்னை சுத்தப்படுத்துங்க நான் கேட்கல, நான் ஒரு பாவி. அவன் தாழ்த்துகிறான், மறைமுகமான ஒரு தாழ்த்துதல். ஆண்டவராக கிட்ட சொன்னார்ல, ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி, இந்த வார்த்தை கேட்டிருப்பானோ தெரியல. கேட்டிருக்கலாம், நிறைய காரியங்களை கேட்டிருக்கலாம். அவன் எப்படி தாழ்த்துறான் பாருங்க ஒரு நிமிஷம். ஆண்டவரே உமக்கு சித்தமானா, நம்ம கேட்கிறோமா சொல்லுங்க, உள்ளத்தின் அப்படியே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவே உமக்கு சித்தமானா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறோமா? சும்மா கேட்போம், ஆண்டவரே உமக்கு சித்தமானா வாய்க்கிட்டோம். ஆனா நம்ம என்ன நினைச்சோமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இந்த மனுஷன் தனக்கு குணப்படுத்திருக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே என்ன குணப்படுத்துங்கப்பா, என்ன தயவு செஞ்சு குணப்படுத்துங்க, என்ன தயவு செஞ்சு குணப்படுத்துங்கன்னு சொல்லி காலை பிடிக்கல, கெஞ்சல, கூத்தாடல. ஆண்டவரே என்ன குணப்படுத்தி ஆகணும்னு சொல்லி அவன் விதண்டாவாதம் பேசல. அவன் என்ன சொல்றதுன்னா, சின்ன பிள்ளைங்க ரொம்ப இதா பேசுவாங்கல்ல, எப்படி என்ன சொல்லுவாங்க, எனக்கு வேணும்
பிடிவாதம். பிடிவாதத்தோடு அந்த மனுஷன் தன்னை குணப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவினிடத்துல வேண்டிக் கொள்ளல. அதுக்கு நேருக்கு மாறா கர்த்தா ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு ஞானம் அந்த மனுஷனுக்கு. முதல்ல அவருடைய சித்தத்தை கேட்டான், உமக்கு சித்தமானா அப்படின்னு சொல்லி சித்தத்தை கேட்டான். ரெண்டாவது, அப்படி சித்தமா இருந்துச்சுன்னா உங்களால மட்டும்தான் என்ன குணப்படுத்த முடியும், என்னை சுத்தப்படுத்த உம்மால மாத்திரமா முடியும், எந்த மருத்துவராலையும் முடியாது, எந்த தெய்வத்தாலையும் முடியாது, ஏன்னா நீர் ஒருவரே. எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. ஒரே ஒரு வார்த்தையில கிளீன் போல்ட் இயேசு ராஜாவுடைய இருதயம். தேவ பிள்ளைகளே, அதுக்கப்புறம் என்ன நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் பேசுறேன். என்ன நடந்தது படிங்க பாப்போம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பாத்தீங்களா எவ்வளவு அழகான காரியம், எவ்வளவு அழகான ஒரு காரியம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஆண்டவராகிய கர்த்தர் உடனே சொன்னார், ஆமாப்பா எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அவனுக்கு பதில் இதுதான், நீ எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற சின்ன காரியம் தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். மலை பிரசங்கத்துல தொடர்ந்து நம்ம வாசித்தோம், கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பெண்ணும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பையனும் என்ன தெரியுமா செய்யணும்? முதலாவது பிடிவாதம் பிடிக்க கூடாது. உங்க சொந்த வாழ்க்கையில பிடிவாதம் இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வரவன் எப்படி வரணுமா? தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இயேசு. அப்படி வெறுத்து போகும்போது ஒரு காரியம் இருக்கணும், என்ன தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமா இது, இந்த பொருள் வாங்குறது எனக்கு கர்த்தருக்கு சித்தமா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நிலம் வாங்குறது கர்த்தருக்கு சித்தமா, திருமணம் நான் செய்ய போவது கர்த்தருக்கு சித்தமா, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்வது கர்த்தருக்கு சித்தமா, இந்த ஆணை நான் திருமணம் செய்வது கர்த்தருக்கு சித்தமா. அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடும் போது இந்த வீடு கர்த்தருக்கு சித்தமா கேட்கணும். பணம் இருக்கு, பொருள் இருக்குது, காசு இருக்குது, பதவி இருக்குதுன்னு உங்க பிள்ளைய உடனே இந்த பையனுக்கு கட்டி வைக்க கூடாது. பணம், காசு, பேரு, புகழை பார்த்து கட்டி வச்சு ஏமாந்து போன பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னைக்கு தேவ சித்தத்தை எதிர்பார்த்து நிக்கிற பெற்றோர் எத்தனை பேரு? யோசனை பண்ணுங்க பாப்போம். உங்க பையனுக்கு வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நல்ல வரன் பார்க்க போறீங்களா? அந்த பிள்ளையினுடைய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்தை எதிர்பார்க்கணும். சும்மா அங்கேயும் இங்கேயும் ஊருக்குள்ள போய் அங்க அவங்களை விசாரிக்கிறது, இவங்களை விசாரிக்கிறது வேண்டாம். பிரியமான ஜனமே, தேவனிடத்தில் நீ விசாரி. அவர் நல்ல தோழன், நல்ல தோழி. அவர் நமக்கு, அவர் எல்லாம் வல்ல தெய்வன். அதே மாதிரி பிசினஸ் செய்யும் போது தேவ சித்தத்தை அறிந்து பிசினஸ்ல ஈடுபடணும். வேலை செய்யும் போது அதே மாதிரி அந்த வேலை ஸ்தலத்துல தேவ சித்தத்தை அறிந்து நாம் அந்த வேலை ஸ்தலத்துல நம்ம ஈடுபடணும். எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து செயல்படணுங்கிறத ஆண்டவனை காண்பிக்கிறார். வேற எதுவும் இல்லை. இந்த மனுஷன் பாருங்க, வியாதியிலிருந்து குணப்படணும் அப்படின்னா சித்தம் உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, உம்மால் மாத்திரம்தான் முடியும். அதுதான் சொல்றான். தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறான். முதல்ல தாழ்மை நமக்குள்ள வேணும். எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு காசு பணம் இருந்தாலும், முதலாவது இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தாழ்மை. அந்த தாழ்ந்து தேவசத்துல செபிக்கும் போது, அவர் சித்தத்தை அறிந்து செபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை உற்று நோக்கி கவனித்து பார்க்கிறவராயிருக்கிறார். பாருங்க, ஒரு 3 சாட்சிகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது திருமணம். திருமணத்தை குறித்து பார்த்தோம்னா அநேக பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்கு, பையனுக்கோ அந்த பிள்ளைக்கோ திருமண காரியத்தில் பார்க்கும்போது வீடு எப்படி இருக்கு, சொந்த வீடா, காசு பணம் பேரு புகழ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி உற்று நோக்கி கவனித்து பார்த்து பிள்ளைய உடனே கட்டி வச்சிடறாங்க. இது ரொம்ப தவறு. எத்தனை பெற்றோர் தேவசமத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த
நல்ல ஒரு வீடா, ஆண்டவர் கொடுத்த குடும்பமா இது, என் பிள்ளைக்கு இந்த பையன் தான் ஏற்றவனா, இந்த பையனுக்கு இந்த பிள்ளை தான் ஏற்றவனான்னு சொல்லி எத்தனை பெற்றோர் ஜெபித்திருக்கிறீங்க? தேவ சித்தத்துக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. அந்த சித்தத்தை பார்க்கிறதே இல்லை, தேவ சித்தத்தை நாம் கேட்கிறதே இல்லை. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் மகா பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவது நமக்குள்ள இருக்கணும் இல்ல? இன்னைக்கு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? இயேசு ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறாருன்னா அவரிடத்துல கேட்காதபடிக்கு, அவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொள்ளாதபடிக்கு நாம் எதையுமே செய்யக்கூடாது. அப்ப நம்ம விருப்பத்தின்படி செய்யறோம் அப்படின்னா இயேசு நமக்குள்ள இல்ல, அதுதான் உண்மை. யாரையும் ஏமாத்தாதீங்க. நீங்களும் நானும் ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். நம்ம விருப்பத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்குமானா, நம்ம விருப்பத்தின்படி ஒரு சில காரியங்களை செய்யறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல, நம்முடைய இல்லத்துல இல்லவே இல்லை. நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள், நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இயேசு ராஜாவோட பிள்ளைன்னு சொல்லி யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சகோதரன் அவருடைய திருமண காரியத்திற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். அவர் அன்னூர் பட்டணத்தில் இருக்கிறார். அவருடைய பெயர் நல்ல ஒரு சகோதரர், ஜெபிக்கிற ஒரு சகோதரன் ராகுல். நானும் என் மனைவியும் அவருடைய வீட்டுக்கு நாங்கள் கடந்து போனோம். அவருக்காக ஜெபித்த போது உடனுக்குடனே ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை, பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஏசாயா பகுதியிலிருந்து 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். இந்த வசனத்தை சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சுட்டு நாங்க வந்தோடனே நிறைய 2-3 வரன் அவருடைய வீட்டுக்கு தேடி வந்தது. அந்த ராகுல் பிரதருடைய தகப்பனார் சம்பத் அவங்க பேரு. அந்த ஐயாவோட போனுக்கு 2-3 வரன்கள் தேடி வந்தது. அந்த வரன்கள் தேடி வரும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த சகோதரன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரே ஒரு காரியம், ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானா இது வாங்கிட்டோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது ஒண்ணுதான். நல்ல தெளிவா பாருங்க, அழகான ஒரு காரியம். இது கர்த்தருக்கு சித்தமானால் இது இந்த திருமணம் வாங்கிட்டோம், இந்த பெண்ணிடத்துல நான் அப்பதான் பேசுவேன், கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டவட்டமாய் பேசினார். நான் அதை உற்று நோக்கி கவனித்து பார்த்தேன். அப்புறம் ஜெபித்து கொண்டே இருந்தோம். தேவ சித்தத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் செயல்பட ஆரம்பித்தோம். தேவன் வாக்குறுதி கொடுத்தார், இந்த பிள்ளைதான் இந்த பையனுக்கு என்று சொல்லி. நான் சொன்னேன், ஆமா பிரதர், நீங்க பயப்படாதீங்க, இந்த பிள்ளை ஏஞ்சல் அப்படிங்கிற இந்த மகதான் உங்க மனைவி, தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதாக நான் சொன்னேன். அதுக்கப்புறமா தான் அந்த பிள்ளைகளிடத்துல அவர் பேச ஆரம்பித்தார். உண்மையிலேயே நான் அந்த சகோதரனை பார்த்து வியந்து போனேன். நிறைய பேரை நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த சகோதரனுக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் பார்த்து ரொம்ப வியந்து போனேன். எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா அவருக்குள்ளாக? கர்த்தர் அந்த சகோதரனை இப்போ ரொம்ப ஆசீர்வாதமா நடத்தி இருக்கிறார். வருகிற நாட்கள்ல 20 நாட்கள்லயே அவருக்கு குழந்தை பிறக்க போகுது. அவருடைய குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார் தேவ பிள்ளைய. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் தேவ சித்தத்தை அறிந்தவனாய் செயல்பட்டா தேவன் அந்த வீட்டையும் குடும்பத்தையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க தேவ சித்தத்தை அறிந்தவர்களா? தேவ சித்தத்தின்படி நீங்க நடக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. வேலை ஸ்தலத்துல தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறீங்களா? ஒரு பிசினஸ் செய்யும் போது தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறீங்களா? யோசனை பண்ணுங்க தயவு செய்து தேவ பிள்ளைகளை. தயவு செய்து யோசனை பண்ணி ஜெபிக்க போறோம், கண்களை மூடி ஜெபிக்க போறோம். தேவ சித்தம் அறிந்தவர்களாய் நம்ம செயல்படணும். எத்தனை வேலை வந்தாலும், எத்தனை வேலைகள் வந்து போனாலும் தேவ சித்தம் என்ன, அவர் என் வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறார், அவர் என் வாழ்க்கையில என்ன காரியங்களை நினைவு கூற விரும்புகிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன தெரிந்து கொள்ளணும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஒரு நிமிஷம் எல்லாரும்?